தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இந்த காலை வேளையிலே எங்கள் எல்லோருக்குமே ஆண்டவர் மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல இருக்கின்றார். நானாக சொல்லவில்லை, ஆண்டவர் தன்னுடைய நற்செய்தியின் மூலமாக எங்களுக்கு சொல்லுகின்றார். நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்கிறீர்களோ அவற்றையெல்லாம் நான் செய்வேன். மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை. நாங்கள் இந்த காலை வேளையிலே பல ஏக்கங்கள் இருக்கலாம், பல கலக்கங்கள் இருக்கலாம், எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், சோதனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம். இந்த நிலைகளிலே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகின்றார், நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன். பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தை. எங்களுடைய உள்ளத்தை அறிந்த ஆண்டவர், உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கக்கூடிய தேவைகள், விண்ணப்பங்கள் என்ன என்பதை அறிந்த ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லுகின்றார். எதை வேண்டுமென்றாலும் கேளு. ஆனால் எங்களுடைய உள்ளத்திலே ஆழமான ஒரு நம்பிக்கை விதை போடப்பட்டிருக்க வேண்டும். அந்த விதை முளைத்து விருட்சமாக நம்பிக்கை மரமாக வளர வேண்டும். அந்த நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை மற்றவர்களையும் ஆண்டவருடைய நம்பிக்கைக்குள் அழைத்து செல்லும். நம்பிக்கை நிறைந்த வாழ்வாக எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மாற்றம் பெற வேண்டும். கேட்போம், ஆண்டவரிடம் கேட்போம், நம்பிக்கையோடு கேட்போம், இறை அன்போடு கேட்போம், இறை உணர்வுகளோடு கேட்போம், தட்டுவோம். ஆண்டவருடைய இதய கதவுகளை தட்டிக்கொண்டே இருப்போம். எனக்காக மட்டும் மன்றாடுவதல்ல, என்னிடம் யார் யார் சப உதவிகள் கேட்டார்களோ, யார் யார் துன்பத்தில் இருக்கிறார்களோ, யார் யார் வேதனையில் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் அன்பின்றி, ஆதரவின்றி, அமைதியின்றி, ஆறுதலின்றி அலைந்து திரிகிறார்களோ அவர்களுக்காக ஆண்டவரிடம் கேட்போம். அமைதியை கொடும் ஆண்டவரே, ஆறுதலை கொடும் ஆண்டவரே, நிம்மதியை கொடும் ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், விதவைகள், இன்னும் ஒருவழி சாப்பாட்டுக்கு வழியில்லாமல் இருக்கக்கூடிய உள்ளங்கள், அனைத்து உள்ளங்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஆண்டவரே, இவர்களுக்கு வேண்டியவற்றை கொடும், வேண்டியவற்றை கொடும். நான் எனக்காக மன்றாடுவதை விட்டுவிட்டு மற்றவர்களுக்காக ஆண்டவரிடம் நான் கேட்கின்ற பொழுது ஆண்டவர் என்னுடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் பூர்த்தி செய்பவராக, நிறைவு செய்பவராக இருக்கின்றார். எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் ஆண்டவரை நெருங்கி நெருங்கி செல்லுகின்றோமோ அவ்வளவு தூரத்திற்கு ஆண்டவர் எங்களிடம் நெருங்கி வந்து எங்களை அரவணைத்து அன்பு செய்வார். எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் ஆண்டவரை விட்டு விலகி விலகி போகிறோமோ அதற்கு சாத்தானுடைய செயற்பாடுகள் நிலைநிறுத்தப்பட்டு உங்களுடைய வாழ்வு இறைவனிடமிருந்து பிரிந்து செல்கின்ற வாழ்வாக இருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் இறைவனோடு ஒன்றுபட்ட வாழ்வோடு இறைவனுடைய தோழமையிலே நாங்கள் பங்கு கொண்டவர்களாக ஆண்டவருடைய வழியிலே செல்லுவோம். அன்னைமரி மூலமாக நாங்கள் ஆண்டவருடைய பாதையிலே சென்று அவருடைய வரங்களை அடைவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.